இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த படம் 2015ல் வெளிவந்த ராண்டேவூ அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு படம். இந்த படத்தோட ஹீரோயினுக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் நடுவுல கள்ளத்தொடர்பு ஏற்படுது. அதனால அவங்க வாழ்க்கை எப்படி தடம் புரண்டு போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இது. இது ஆன்டி வெறியர்களுக்கான படம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். படத்தோட ஆரம்பத்திலேயே எரிக்கோட அழகான குடும்பத்தை காமிக்கிறாங்க. எரிக்கு, அவனோட மனைவி சிமோனா, அவங்க 2 குழந்தைங்க அப்படின்னு சந்தோஷமா கார்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த காருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ட்ராலியை மாட்டி வச்சிருக்காங்க. இந்த குடும்பம் இப்போ ஹாலாண்டில் இருந்து பிரான்ஸுக்கு குடிபெயர்ந்து வராங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சிமோனாவோட அம்மா சமீபத்தில் இறந்துட்டாங்க. இறக்குற தருவாயில் அவங்களோட சொத்து எல்லாத்தையும் அவங்க பொண்ணான, அதாவது எரிக்கோட மனைவியான சிமோனாவோட பேரில் எழுதி வச்சிருக்காங்க. சொத்துனாலும் சின்ன சொத்து இல்லைங்க. 10 கோடி ரூபா பேங்க் பேலன்ஸு, பெரிய எஸ்டேட்டு, அந்த எஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு வீடு அப்படின்னு சகல வசதிகளையும் தன் பொண்ணுக்கு எழுதி வச்சுட்டு அந்த அம்மா இறந்து போயிருக்கு. அதனால தான் நாடு விட்டு நாடு இந்த குடும்பம் இங்கே வருது. எரிக்கோட பிஸ்னஸ் நாளுக்கு நாள் நஷ்டத்தில் போயிட்டு இருக்க சிமோனாவோட சொத்து இப்போ அவனுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கு. அந்த சந்தோஷத்தை கொண்டாடிட்டே பிரான்ஸுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. எஸ்டேட்டு, பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் ஓகே. ஆனால் இவங்க தங்க வேண்டிய அந்த வீடு பார்த்தீங்கன்னா பாலடைஞ்சு போய் கிடக்குது. அது ஒரு குட்டி கிராமங்கிறதால இந்த வீட்டை விட்டா அவங்க வேற எங்கேயும் போய் தங்க முடியாது. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. வீடு ரொம்ப பாலடைஞ்சு போய் கிடக்குது. இதை சரி பண்ணி குடியேறணும்னா குறைஞ்சது 1 மாசமாவது ஆகும். தங்கறதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. எரிக்கும் சிமோனும் சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டை சுத்தம் பண்ணி அட்லீஸ்ட் நைட்டு தூங்குறதுக்காவது ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு தேவையில்லாத பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து வெளியே போட்டு அந்த ரூமை கொஞ்சம் சுத்தப்படுத்துகிறாங்க. குளிக்கலான்னு டேப்பை திறந்தா தண்ணி அழுக்கழுக்காக வருது. இதை பார்த்ததும் குழந்தைகளாம் நான் குளிக்கவே மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்குதுங்க. எப்படியோ அந்த ரூமை க்ளீன் பண்ணியாச்சு. ஏதாவது லைட்டாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எந்த பொருளுமே இல்லை. நான் இந்த ஊரை கிராஸ் பண்ணி வரும்போது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை பார்த்தேன். நான் போய் அங்கே தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். அதுக்குள்ளே நீங்கள் இந்த வீட்டை சுத்தப்படுத்தி வச்சுருங்க அப்படின்னு எரிக்கு கிட்ட சொல்லிட்டு சிமோனா அவள் 2 குழந்தைகளையும் கூப்பிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வரா. தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துட்டா. ஆனால் பால் எங்கே இருக்கும் அப்படின்னு சிமோனா தேடிட்டு இருக்கிற சமயத்தில் தான் அங்கே ஒருத்தன் வரான். இந்த பால் நல்லா இருக்கும், இதை எடுத்துக்கங்க அப்படின்னு சிமோனா தேடிட்டு இருந்த அந்த பால் பாக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டு போகிறான். சிமோனாக்கு 2 குழந்தைகள்னு சொல்லியிருக்கேன். சின்னது பையன், பெருசு பொண்ணு. பையன் மட்டும்தான் இப்போ அங்கே நின்றுட்டு இருக்கான். பொண்ணை திரும்பி பார்த்தா ஆளை காணோம். எங்கே போனாலோ அப்படின்னு சிமோனா பொண்ணை அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஃபுல்லாக தேடி பார்க்குறா. ஆனால் அவன் எங்கேயுமே கண்ணில் தட்டுப்படவே இல்லை. கேஷியர்கிட்ட வந்து விசாரிக்கிறா, அங்கே இருக்கிற மற்றவங்ககிட்ட வந்து விசாரிக்கிறா. யாருக்கும் அவளோட பொண்ணை பற்றி தெரியல. 2வது சிமோனாக்கு மொழி ப்ராப்ளம் இருக்குது. அவள் என்ன சொல்ல வரா அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு புரியவும் இல்லை. பொண்ணோட பேரை சொல்லி கத்திட்டே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை விட்டு வெளியே வரா. அங்கேயும் பொண்ணு இல்லை. அப்போ தான் எதிர் திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு நடுத்தர வயசு ஆள் சிமோனாவோட பொண்ணை கூப்பிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. பொண்ணை கண்ட சந்தோஷத்தில் ஓடி போய் பொண்ணை கட்டி பிடிச்சிக்கிறா. அதுக்கு அந்த நடுத்தர வயது நபரும் அந்த சைடு நிறையா டாய்ஸ் இருந்துச்சு, உங்கள் பொண்ணு அங்கே தான் திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டு இருந்துச்சு, ஒருவேளை இந்த ஸ்டோருக்கு வந்த யாரோவோட குழந்தையா இருக்குன்னு சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. பொண்ணை பார்த்த சந்தோஷத்தில் அவளை பத்திரமா கூட்டிகிட்டு வந்த அந்த நபருக்கு ஒரு நன்றியும் கூட சிமோனா சொல்லாமல் வந்துடுறா. சிமோனா குழந்தைகளை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்த சமயத்தில் எரிக்கு ப்ளம்பிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ தண்ணி கொஞ்சம் சுத்தமாக வர 2 குழந்தைகளையும் சிமோனா குளிப்பாட்டி விடுறா. அதுக்கப்புறமா நைட் எங்காவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. 2 குழந்தைகளும் அங்கே கேம் இருக்கிறத பார்த்து அது விளையாடுறதுக்கு போக சிமோனாவும் எரிக்கும் அந்த வீட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அங்கிருந்த மேனேஜர் சத்தம் போடாமல் மெதுவாக பேசுங்க, உங்களால் மற்ற கஸ்டமருக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் ஆர்டரும் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒரு நடுத்தர வயது நபரை சிமோனா சந்திச்சிருப்பா இல்லையா, தொலைஞ்சு போன பொண்ணை கூப்பிட்டு வந்திருப்பாரு. அந்த ஆள் அங்கே வராரு. ஏற்கனவே அவரை பற்றி எரிக்கிட்ட சொல்லியிருக்கா. அதனால் அவரை வரவேற்று நீங்களும் எங்கள் கூட டின்னரில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. வந்தவர் பேர் பீட்டரு. அவர் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லவும் இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே சந்தோஷம். அவங்க வீட்டை சரி பண்ணுறதை பற்றி பீட்டர்கிட்ட பேசுகிறாங்க. பீட்டரும் இந்த கிராமத்துக்காரர் தான். பீட்டருக்கு சிமோனாவோட அம்மாவையும் நல்லா தெரியும். அதனால் நாளைக்கு இந்த வீட்டை வந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. அதே போல் மறுநாள் வீட்டை வந்து பார்த்த பீட்டர் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. வீடு இந்தளவுக்கு டேமேஜாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணணும்னா ஏகப்பட்ட காசு செலவாகும் அப்படிங்கிறாரு. பீட்டர் இந்த ஊருக்காரரு. அதே போல் சிமோனாவோட அம்மா கிட்ட இருந்து 10 கோடி ரூபாய் பொண்ணுக்கு கிடச்சிருக்குது
அப்படிங்கிறதும் அந்த ஆளுக்கு தெரியும். அதனால் இவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு பணத்தை கறக்க முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை கறக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக ரேட் ஏற்றி சொல்கிறாரு. புருஷன் பொண்டாட்டி 2 பேர்த்துக்கும் வேற வழி இல்லை. புது ஊர், தெரியாத மக்கள், யாரை நம்பி இந்த வீட்டை ஒப்படைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால் ரேட் அதிகமாக போனாலும் பரவாயில்ல, அவரு கையிலேயே இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணுற பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க. பேசினபடியே மறுநாள் பீட்டர் வீட்டை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆட்களை அனுப்புகிறாரு. வேலை செய்ய வந்தவங்களை வரவேற்ற சிமோனா அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை சிமோனா பார்க்குறா. இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பால் பாக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருப்பான்ல, அந்த பையன், அவன் பேர் மைக்கேல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறமா மத்தியானமாக சிமோனா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கும் பாஸ்தா, பிஸ்ஸா அப்படின்னு குக் பண்ணி அவங்க கூடவே இவங்களும் குடும்பமாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. வேலையெல்லாம் நல்லபடியாக ஆரம்பித்து போயிட்டுருக்கு. அன்னைக்கு நைட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல கேம்ப் ஃபயர் பற்ற வச்சுட்டு எரிக்கு, சிமோனா, பீட்டர் 3 பேர் உட்காந்துருக்காங்க. பீட்டர் கொஞ்சம் ஓவராக சரக்கு அடிச்சுட்டு சிமோனாவோட அம்மாவை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொம்பளைக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அந்த பொண்ணு நீதான் அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஏன்னா அந்த அம்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தா. இப்படி தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறவ எப்படி ஒரு பிள்ளைய பெற்றெடுத்திருக்க முடியும் அப்படின்னு ஆரம்பித்து அவங்க அம்மாவை பற்றி மோசமாக பேச ஆரம்பிக்க, இதுக்கு மேலே இதை விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு எரிக்கு அவன் பேச்சை கட் பண்ணுறதுக்காக, இதோ பாரு பீட்டரு, அவங்க அம்மா நல்லவங்களோ கெட்டவங்களோ அதை பற்றியெல்லாம் தெரியாது. அவங்க இறந்துட்டாங்க. இப்போ தேவையில்லாமல் அவங்கள பற்றி எதுவும் பேசிக்க வேண்டாம். அவங்க கிட்ட இருக்கிற சொத்தை அவங்க அனாவசியமாக விட்டுட்டு போகலை, தன்னோட பொண்ணுக்கு தான் விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால் இதோட இந்த பேச்சை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்ச பிளேட் எடுத்துட்டு உள்ளே வந்துடுறான். பின்னாடியே வந்த சிமோனாவும், என்னங்க நீங்கள், அவன் எங்கள் அம்மாவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கான், அவனை 4 வார்த்தை திட்டுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னடானா அவங்ககிட்ட கூலாக பேசிட்டு வரீங்க. அவன் பேசுனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க. சதாசர்வ காலமும் அவன் பேசும்போதும் உங்கள் அம்மா அவனுக்கு 10 கோடி கொடுத்துருக்காங்க 10 கோடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த பணத்திலேயே குறியாக இருக்கிறாங்க. எனக்கு என்னமோ அவன் ரொம்ப பேராசை பிடிச்சவன் மாதிரி தெரிகிறான் அப்படின்னு சிமோனா சொல்லவும், எல்லாத்தையுமே தப்பான கண்ணோட்டத்திலேயே பாரு, ஒரு சிலரை நம்பவும் செய்யணும் சிமோனா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆளுகிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, பணத்தாசை பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. ஆனால் சிமோனா சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு மறுநாள் நிரூபணமாகுது. தேவையே இல்லாமல் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே இவங்க போட்டு வச்சுருந்த எஸ்டிமேஷனை இன்னும் 2 மடங்கு 3 மடங்கு உயர்த்துறான். ஆனால் எரிக்குக்கு அது புரிய மாட்டேங்குது. அந்த சமயத்தில் தான் சிமோனா ஹீட்டருக்காக விறகு வெட்டிகிட்டு இருக்கிறா. இது வரைக்கும் அவள் விறகு வெட்டினதில்லை. அதனால் அந்த கோடாரியை தூக்கி விறகை வெட்டுறதே அவளுக்கு பெரிய விஷயமா இருக்குது. அப்போ அங்கே வந்த மைக்கேலு, கோடாரியை இப்படி பிடிச்சிங்கன்னா அது மிஸ் ஆச்சுன்னா உங்கள் கை தான் காயப்படும், இப்படி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடாரி பிடிச்சிருந்த அவள் கை மேலே அவன் கையை பிடிச்சி அந்த விறகை எப்படி வெட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறான். அந்த வேலை செய்கிறவங்க குரூப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மைக்கேல் தான் ரொம்ப சுறுசுறுப்பாக அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்கான். என்னமோ தெரியல, சிமோனா தன்னையே அறியாமல் மைக்கேலவே பார்த்துட்ருக்கா. அவன் மேலே அப்படி என்ன அவளுக்கு ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அவளுக்கே தெரியல. இதுதான் அவள் வாழ்க்கை தடமாறி போகிறதுக்கான முதல் அத்தியாயம். விறகெல்லாம் தீந்து போக திரும்பவும் ஹீட்டருக்காக சிமோனா விறகு பொறுக்கிட்டு இருந்த சமயத்தில் அங்கே ஓடி வந்த மைக்கேல், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவளுக்காக அந்த விறகையெல்லாம் சுமந்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த விறகை யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே நெருப்பையும் பற்ற வைக்கிறான். அதெல்லாம் ரொம்ப குளிரான பிரதேசம் பாருங்கள். அதனால் சதாசர்வ காலமும் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தால் தான் கொஞ்சமாவது அந்த குளிர்லேருந்து அவங்க தப்பிக்க முடியும். நெருப்பு பற்றி எரிய அந்த வீடே சூடாக ஆரம்பிக்குது. வீடு மட்டும் சூடாகலை, அந்த நெருப்புக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற மைக்கேல் ஆகட்டும் சிமோனா ஆகட்டும் அவங்க 2 பேரும் சூடாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் சிமோனா கொஞ்சம் கூட எதிர்பாராத சமயத்தில் மைக்கேல் சட்டுன்னு அவள் கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சதோட மட்டும் இல்லாமல் இன்னொரு கையால் அவளை தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொடுறான். இதில் என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் தொட்டா பலார்னு அறைவா அல்லது வெளியே போடான்னு கத்துவா. ஆனால் சிமோனா பார்த்தீங்கன்னா அவங்கிட்ட கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகி நீ என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி நிற்கிறா. அவனும் அவன் விரலால் முகத்துல இருந்து கோலம் போட்டுட்டே கழுத்துக்கு கீழே அதுக்கும் கீழே அப்படின்னு அவளை இன்னும் சூடேற்றுறான். சிமோனாவை பொறுத்த வரைக்கும் எரிக்கு கிட்ட இருந்து சரியான பராமரிப்பு அவளுக்கு கிடைக்கல. அதாங்க மேட்டரு. அவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணியே வருஷ கணக்காகி போச்சு. மேட்ரு பண்ணலாம் அப்படின்னு சிமோனா ஆசையாக எரிக்கு கிட்ட நெருங்கினா எரிக்கு அதை தட்டி கழிச்சிருவான். இப்படித்தான் அவங்களோட செக்ஸ் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அந்த காரணத்தினால தான் ரொம்ப வீக்காக இருந்த சிமோனா மைக்கேலோட தொடுதலுக்கு மொத்தமாக சரண்டர் ஆயிட்டா. அடுத்தது அவன் பண்ணக்கூடிய சம்பவத்துக்காக சிமோனா காத்திருக்க மைக்கேல் என்ன நினைச்சான்னு தெரியாது, அவளை சீண்டிட்டு மட்டும்
அங்கிருந்து அவன் பாட்டுக்கு போயிடுறான். இதனால் சிமோனா ரொம்ப அப்செட் ஆயிடுறா. மெழுகுச்சிலை மாதிரி இருக்கிற நான் என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு அவனுக்காக நிற்கிறேன், என்னை எப்படி அவனால் உதாசீனப்படுத்திட்டு போக முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒன்றும் புரியாமல் நிற்கிறா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம்தான் அவன் இந்த உலகத்துக்கே வர்றா. சட்டுன்னு வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு ஓரமாக நின்றுக்கிறா. தன்னை யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு வாட்ச் பண்ணுறா. நல்ல வேலையாக யாரும் பார்க்கல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து ஏதோ கருகிற வாசம் அடிக்க, ஐயையோ பிஸாலாம் கருக போகுதே அப்படின்ட்டு உள்ளே ஓடி போய் அந்த தீயை எல்லாத்தையும் அணைக்கிறா. நல்ல வேலையாக அந்த பிஸாக்கு எதுவும் ஆகலை. மத்தியான லஞ்சுக்கு வழக்கம் போல் வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் கூட உட்காந்து தான் சாப்பிட்றாங்க. அந்த சமயத்தில் தான் சிமோனா மற்றவங்க அறியாத வண்ணம் மைக்கேலவே பார்த்துட்ருக்கா. அவள் கண்களில் ஒரே கேள்விதான், எப்பட்றா என்ன உன்னால் தொடாமல் இருக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த ஒரே கேள்விதான். அவன் என்னமோ தொட்டுட்டு போயிட்டான், இவளா இங்கே கிடந்து தவிக்கிறா. எரிக்குதான் அந்த கிணத்துல சரி வர தண்ணி சேர்ந்த மாட்டேங்கிறான். உண்டியில் காசு போட்டே பல வருஷம் ஆச்சு. அதனால் சிமோனாவோட உண்டியல் தகதகன்னு கொதிச்சிட்ருக்கு. மைக்கேல் இன்னைக்கு காசு போடுவா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கா. ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு. அதே சமயத்தில் தனக்கு ஏன் இப்படியெல்லாம் எண்ணங்கள் வருது, நான் எப்படி இன்னொருத்தனை தொட அனுமதிச்சேன், இது நான் தானா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் சிமோனா கூனி குறுகி போயிடுறான். எரிக்கும் சிமோனாவும் அங்கே இருக்கிற மார்க்கெட் பிளேஸுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு. அந்த சமயத்தில் தான் பீட்டரை சந்திக்கிறாங்க. பேராசை பிடிச்ச பீட்டர் என்ன சொல்கிறான்னா, உங்கள் வீட்டை ரிப்பேர் பண்ணும்போதே உங்கள் வீட்டோட கார்டனையும் கொஞ்சம் பெருசு பண்ணிடலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக பார்க்குறக்கே ரம்மியமாக பண்ணிடலாம், என்ன இன்னும் கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு இன்னும் செலவை ஏற்றி விட்றான். பீட்டரும் எரிக்கும் பொருளெல்லாம் வாங்க போகிறோன்னு சொல்லி போயிடுறாங்க. சிமோனா மட்டும்தான் அங்கே தனியாக இருக்கா. அந்த சமயத்தில் அறிமுகமில்லாத ஒரு பொண்ணு சிமோனா பக்கத்தில் வந்து, அந்த பீட்டர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, உங்களுக்கு அவனை பற்றி தெரியாத, அவன் ரொம்ப மோசமானவன், முடிஞ்சால் அவன் கான்ட்ராக்டவே கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. சிமோனாக்கு பீட்டர்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிறது புரியுது. அன்னைக்கு நைட்டு சிமோனாக்கு தூக்கமே வரல. எரிக்கு பக்கத்தில் படுத்திருக்கான். ஆனால் அவன் நினப்பெல்லாம் மைக்கேல் மேலேயே இருக்குது. எப்போ அவன் வந்து நம்மளை சம்பவம் பண்ணுவான், நான் ஏங்கிட்டு இருக்கிற அந்த சுகத்தை எப்போ கொடுப்பான் அப்படின்னு சிமோனாக்கு சதா சர்வ காலமும் அதே நினப்பாக இருக்குது. சும்மா இருந்தவளை சீண்டி விட்டுட்டு போயிட்டான். இவ தான் பாவம் 2 நாளாக கிடந்து தவிக்கிறா. மறுநாள் அந்த வீட்டை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில பொருள்கள்லாம் தேவைப்படுது. இந்த பொருள் எல்லாம் டவுனுக்கு போய் தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு பீட்டர் சொல்லிடுறான். ஆனால் சிமோனா என்ன சொல்கிறான்னா, எந்த பொருளாக இருந்தாலும் சரி நான் நேரில் போய் பார்த்து விலையை பேசி தான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறா. சரி, டவுனுக்கு போகணுன்னா யார் கூட போகணும்? எரிக்கும் சிமோனாவும் இங்கே புதுசு. ஸோ அதனால் இந்த ஊரை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தங்க கூட தான் அங்கே போகணும். அப்படி யார் கூட போகிறது அப்படின்னு இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் மைக்கேல் அங்கே வரவும், மைக்கேல் கூடவே போயிரு, அவனுக்கு தான் இங்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு மைக்கேலையும் சிமோனாவையும் எரிக்கு அனுப்பிச்சி வைக்கிறான். இந்த ஊருக்கு வந்த 2வது நாளே பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஸ்கூலில் குழந்தைகளை 2 பேர்த்தையும் கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. அதனால் குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. அதுக்கு காலையில் ஸ்கூலுக்கு போச்சுங்கன்னா சாயந்தரம் தான் வரும். அதுக்குள்ளே இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குற வேலையை இவங்க பார்க்குறாங்க. இப்போ காரில் சிட்டியை நோக்கி வந்துட்டு இருக்க சிமோனாவையும் மைக்கேலையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் செம்ம ஹாப்பியாக சத்தமாக பாட்டு வச்சுட்டு கூட சேர்ந்து பாடிட்டு அந்த ட்ராவலை செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. டவுனுக்கு வந்து பார்த்தா அந்த கடை இன்னும் ஓப்பன் ஆகலை. அந்த கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும் அப்படின்னு மைக்கேல் சொல்கிறான். சரி, அது வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கார்லேயே அந்த ஏரியாவை சுற்றி வராங்க. எத்தனை நேரம் தான் இப்படியே சுற்றிட்டு இருக்க முடியும், ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சிமோனா சொல்கிறா. ஒரு அழகான இடம் இருக்குது, அங்கே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மைக்கேல் அவளை இந்த லேக்லேயே ஒரு காஃபி ஷாப் கட்டியிருப்பானுங்க. அதாவது சில டேபிள்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். அந்த தண்ணியில் மிதக்கிற காஃபி ஷாப் அது. அங்கே கூட்டிகிட்டு வர்றான். சிமோனாக்கு அந்த நாட்டோட கலாச்சாரமும் சரி, அந்த நாட்டில் மக்கள் எல்லாம் ஜாலியாக இருக்கிறதும் சரி ரொம்ப பிடிச்சி போகுது. குறிப்பாக மிதக்கிற அந்த காஃபி ஷாப் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. 2 பேர் வந்து உட்காந்து அவங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் வர்ற வரைக்கும் ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாமே அப்படின்னு மைக்கேலும் அவளும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் மைக்கேலும், உன்னோட கனவு என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போதைக்கு என் கனவெல்லாம் இந்த வீடு சீக்கிரமாக முடியணும், என் குழந்தைகளும் என் கணவரும் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறா. இதில் உன்னோட கனவு எங்கே இருக்குது சிமோனா? உனக்குன்னு ஆசையே கிடையாதா, கனவே கிடையாதா? அப்போ தான் சிமோனாவும் யோசிக்கிறா, நமக்குன்னு என்ன கனவு,
அப்படின்னு யோசிச்சு பார்க்குறா. அவளுக்கு அதுக்கு பதிலே தெரியல. இப்போ நான் சொல்லட்டுமா உன் கனவு என்னன்னு? நம்ம 2 பேரும் இங்கே கிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் அவன் கையெடுத்து அவ தலையை கோதி விடுறான். அப்படியே அவன் முகத்தை பக்கத்தில் இழுத்து செம ஆழமாக ஒரு முத்தம் வைக்கிறான். சிமோனா ஒன்றும் பேசாமல் அவன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் அசைஞ்சு கொடுத்து அவன் கொடுக்குற முத்தத்தை ரசித்து வாங்கிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த கடை ஓப்பன் ஆக தேவையான பொருட்களை எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்புகிறாங்க. மறுநாள் மத்தியானம் ஒர்க்கர்ஸ் கூட எரிக்கு லஞ்சு சாப்பிட்டு இருந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. அதாவது எரிக்கோட அம்மா ஹாலண்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறதாகவும் தன்னோட மகனை பார்க்க விரும்புகிறதாகவும் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. உடனடியாக எரிக்கு நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, நானும் வந்து என் மாமியாரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிமோனா சொல்கிறா. அதுக்கு எரிக்கும், இல்லை வேண்டாம், குழந்தைங்க படிப்பு கெடும், இங்கே வேற வீட்டு வேலை நடந்துட்டுருக்கு, இந்த சமயத்தில் நம்ம 2 பேரும் இங்கே இல்லைன்னா சரிப்பட்டு வராது, நீ இங்கேருந்து குழந்தைகளையும் பார்த்துக்கோ, வீட்டு வேலையும் பார்த்துக்கோ, நான் போய் பார்த்துட்டு சீக்கிரமாக ஓடி வந்துடுறேன், நீ வேணா ஒன்று பண்ணு, உன் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி வர சொல்லிடு, நான் வர வரைக்கும் அவன் உனக்கு துணையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஐடியா சிமோனாவுக்கும் பிடிச்சிருக்கு. அவள் ஃப்ரெண்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரின்னு சம்மதிக்கிறா. எரிக்கோட துணிமணியெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க எரிக்கு அம்மாவை பார்க்கறதுக்காக ஹாலாண்டுக்கு கிளம்பி போகிறான். அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருந்த பையன் ஏதோ மோசமான கனவு கண்டிருப்பான் போல் இருக்கு. வீல்னு கத்திட்டு எந்திரிக்கிறான். பக்கத்தில் படுத்திருந்த சிமோனா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு பையனை கட்டி பிடிச்சி ஆறுதல் படுத்தி திரும்பவும் அவனை தூங்க வைக்கிறா. மறுநாள் சொன்னபடியே சிமோனாவோட ஃப்ரெண்டு அங்கே வர்றா. அவள் பேர் லாரா. வந்ததும் வராததுமா லாரா அங்கே சுறுசுறுப்பாக அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்க மைக்கேலை பார்த்தோன்னே வாவ் அப்படின்னு வாயை புழக்கிறா. யாருடி இந்த ஹேண்ட்ஸம், செமையாக இருக்கானே அப்படின்னு சிமோனா கிட்ட அவனை பற்றி புகழவும் சிமோனாக்கு என்னவோ இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படுது. சிமோனாவும் லாராவும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க குழந்தைகளை கூப்பிட்டு வர்றதுக்காக. அந்த சமயத்தில் அங்கே ஓடி வந்த மைக்கேல் அன்னைக்கு ஸ்டாக் இல்லாமல் இருந்த சில ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ ஸ்டாக்கு வந்துருச்சு அப்படின்னு அந்த ஸ்டோர்ஸ்லேருந்து கூப்பிட்ருக்காங்க. நம்ம உடனடியாக அதை போய் வாங்கிட்டு வரணும், அதை வாங்கிட்டு வந்தால் தான் அடுத்த வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கிறான். சிமோனாவோட லாரா மைக்கேலை நல்லா சைட் அடிக்கிறா. சரி வண்டியில் ஏறிக்கோ அப்படின்னு சிமோனா அவனை காரில் ஏற்றிட்டு கிளம்புறாங்க. போகிற வழியெல்லாம் பின்னாடியே உட்காந்துட்டு இருக்கிற மைக்கேலவே அந்த ரியர் வியூ மிரரில் சிமோனா பார்த்துட்டே வர்றா. அவங்க 2 பேரும் அடிக்கடி பார்வையை பரிமாறிக்கிறத லாராவும் நோட் பண்ணுறா. இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஏதோ ஓடுது அப்படின்னு அவளுக்கு புரியுது. இப்போ 3 பேரும் காரில் ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ தான் சிமோனா என்ன சொல்கிறான்னா, இதோ பாரு லாரா, குழந்தைகளை கூப்பிட்டுட்டு ஒரு கேபு பிடிச்சிட்டு நீ வீட்டுக்கு போ, நானும் மைக்கேலும் போய் உடனடியாக அந்த ஸ்டோர்ஸ்லேருந்து பொருளை வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறா. ரைட்டு கிளம்புங்க, நடத்துங்க அப்படின்ட்டு அவளும் காரை விட்டு இறங்கிக்கிறா. லாராக்கு சிமோனாவை நினச்சா கவலையாக இருக்குது. ஏதோ தப்பான வழியில் போய் நல்ல குடும்பத்தை அவள் கெடுத்துக்குவாளோ அப்படிங்கிற கவலை அவளுக்கு. அதே சமயத்தில் இங்கே காரில் போகிற சிமோனாவையும் மைக்கேலையும் காமிக்கிறாங்க. மைக்கேல் சிமோனாவோட பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்துருக்கான். போகிற வழியெல்லாம் அவளை மோப்பம் பிடிச்சிட்டே வர்றான். அவனோட ஸ்பரிசம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் அவன் கைவிரலால் அவள் உடம்பெல்லாம் கோலம் போடுறான். சிமோனா சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிட்டா. அந்த சமயத்தில் தான் போகிற வழியில் தான் என்னோட பழைய வீடு இருக்குது, காரை அங்கே விடு அப்படிங்கிறான். மறுப்பு எதுவும் சொல்லாமல் சிமோனாவும் அவன் எந்த வழியில் காரை ஓட்ட சொல்கிறானோ அந்த வழியாக காரை ஓட்டுறா. அந்த பழைய வீடும் வருது. வீட்டுக்குள்ளே வந்ததும் தான் தாமதம். இத்தனை நாள் தேக்கி வச்சிருந்த ஆசை எல்லாத்தையும் கொட்டி தீத்துறணும் அப்படின்னு புதுசாக கல்யாணமானவங்க மாதிரி சிமோனாவை மைக்கேல் கையில் தூக்கிட்டு போகிறான். அது எங்கே மாடி வரைக்கும். 2 பேரும் புதுமண தம்பதிகள் மாதிரி அந்த வீடு ஃபுல்லாக ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. சிமோனா தனக்கு கல்யாணமானதை மறந்துட்டா, தனக்கு 2 குழந்தைங்க இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைங்க முகத்தையும் மறந்துட்டா. எல்லாத்தையும் மறந்து இந்த நிமிஷத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு அவன் கூட சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமாக சல்லாபம் பண்ணுறா. இத்தனை நாளாக அடக்கி வச்சிருந்த அவ உணர்வுகள் எல்லாத்தையும் கட்டவிழ்த்து விடுறா. 2 பேரும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் சதாசர்வ காலம் சிமோனா எங்கிருந்தாலும் அவ கண்கள் மைக்கேலவே தேடி தேடி அவனை பார்த்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் சிமோனா பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கிறா. சிமோனா எதிர்பார்க்காத சமயத்துல மைக்கேல் உள்ள வந்துடுறான். 2 பேரும் நெருங்கி வந்து முத்தமலை புழிஞ்சுக்கிறாங்க. சிமோனா உண்டியல் ஆழத்தை அளக்கிறதுக்காக அவன் தம்பியை ரெடி பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் சிமோனாவோட பொண்ணு அவளை கூப்பிடுறா. பொண்ணோட குரலை கேட்ட உடனே
துணியை மாட்டிட்டு சிமோனா வேகமாக பாத்ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. பின்னாடியே வந்த மைக்கேலை அந்த பொண்ணு பார்த்தர்றா. பாத்ரூம்குள்ளேருந்து அம்மா முன்னாடி வர, அவள் பின்னாடி மைக்கேல் ஓடி வர, இதை பொண்ணு தெளிவாக பார்த்துட்டா. இங்கே தான் அவங்களுக்கு வினையே ஆரம்பிக்கும். வேலையில் மும்முரமாக இருந்த மைக்கேலவே தூரத்திலிருந்து சிமோனா திங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. தனியாக ரூமுக்கு வா அப்படின்னு கண்ணை காமிக்கிறா. சிமோனா முதல்ல அந்த ரூமுக்குள்ளே போக, பின்னாடியே மைக்கேலும் உள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். 2 பேரும் அந்நியோன்யமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் திடீர்னு காலடி சத்தம் கேட்க, சட்டுன்னு மைக்கேல் பக்கத்தில் இருந்த ஒரு பீரா கடியில் போய் ஒளிஞ்சுக்கிறான். நல்ல வேளையாக உள்ள ஏதோ எடுக்க வந்த இன்னொரு ஒர்க்கர் மைக்கேலை பார்க்கல. சிமோனாவும் அங்கே நடக்கிற வேலையை எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி பாவலா காமிச்சு எப்படியோ 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு இங்கெல்லாம் பண்ணால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி மைக்கேலோட அந்த பழைய வீட்டுக்கு சிமோனா வந்துருவா. யாருக்கும் தெரியாமல் மைக்கேல் அங்கே வந்துருவான். 2 பேரும் பாம்பு மாதிரி பின்னி பிணைஞ்சு கிடப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் சிமோனா லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிருக்க சமயத்தில் எரிக்கு ஃபோன் பண்ணுறான். இந்த மாதிரி அவங்க அம்மா இன்னும் முழுசாக சரியாகலை, நான் வர்றதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல, சந்தோஷத்தில் அவன் மனசு ரக்க கட்டி பறக்குது. இன்னும் 2 நாள் என்ன, 2 வருஷம் கழிச்சும் கூட நீ வா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. புருஷன் இல்லாதது சிமோனாக்கும் மைக்கேலுக்கும் ரொம்ப வசதியாக போச்சு. காலையில் அந்த பழைய வீட்டுக்கு போனான்னா சாயந்தரம் தான் சிமோனாவும் மைக்கேலும் அந்த வீட்டை விட்டே வெளிவராங்க. சதாசர்வ காலமும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வருஷக்கணக்காக அனுபவிக்காததை இந்த ஒரு சில நாட்கள்ல அனுபவிச்சிருவா போல இருக்கு. இப்ப மறுநாள் லாரா அவசரமா ஊருக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. அதனால அவ கிளம்புறா. கிளம்பும் போது எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி பாய் சொல்லிட்டு சிமோனாவை லாரா இறுக்கமா கட்டி பிடிக்கிறா. அப்பதான் மெதுவா சிமோனாவோட காதுக்குள்ள லாரா சொல்றா, நீ போற பாதை சரியில்லை சிமோனா, கொஞ்சம் தவறுனாலும் உன்னோட வாழ்க்கையே போயிரும் பார்த்துக்கோ. நல்ல வாழ்க்கைய அனாவசியமா நாரடிச்சுக்காத, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு அவ காது பக்கத்தில் மெதுவாக சொல்லிட்டு லாரா அவளை திரும்பி கூட பார்க்காம போயிடுறா. லாராக்கு ஏதோ தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறத மட்டும் அவளுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. இதனால் உஷாரான சிமோனா மைக்கேலை சந்திக்கிறா. முகத்தோட முகம் பதிச்சுட்டு அவனுக்கு ஏகப்பட்ட முத்தத்தை கொடுக்குறா. இதோ பாரு மைக்கேல், நான் சொல்கிற விஷயம் கேட்கறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இதோட நம்ம உறவை முடிச்சுக்கலாம். தேவையில்லாமல் இந்த நியூஸ் வெளியே ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா என் வாழ்க்கையே போயிடும். சந்தோஷமாக போயிட்டுருக்க என் வாழ்க்கையை நான் சிதைச்சிக்க விரும்பலை. ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம உறவை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்கிட்ட உறுதியாக சொல்லிட்டு வந்துடுறா. சிமோனா மைக்கேலை முத்தம் வைக்கிறத பார்த்தா அவன் அந்த உறவை முடிவுக்கு கொண்டு வருவா அப்படின்னு நம்பிக்கை இல்லை. ஊருக்கு போன எரிக்கு திரும்பி வர்றான். அவனை பார்த்தோன்னா குழந்தைங்க ஓடி போய் கட்டி தழுவிக்குதுங்க. அப்புறம் குழந்தைகளா, நான் ஊருக்கு போன சமயத்தில் இங்கே என்னெல்லாம் நடந்துச்சு, நீங்கள்லாம் சந்தோஷமாக இருந்தீங்களா, எல்லாத்தையும் ஒன்று விடாமல் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு எரி கேட்கவும், அந்த பொடி பையன் ஜாலியாக இருந்துச்சு அப்படின்ட்டா. ஆனால் அந்த பெரிய பொண்ணு தான், அம்மா திடீர்னு காணாமல் போயிடுவாப்பா, போனால் மணி கணக்கில் வரவே மாட்டா, நாங்களும் வருவான்னு பார்த்துட்டே இருப்போம், வரவே மாட்டா. அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் அம்மா பாத்ரூம்குள்ளேருந்து வெளியே வந்தா, பின்னாடியே அந்த மைக்கேல் அண்ணாவும் வெளியே வந்தா அப்படின்னு அன்னைக்கு பார்த்ததை மனசில் வச்சிருந்து அப்பா வந்த உடனேயே அந்த பெரிய பொண்ணு போட்டு விட்டுட்டா. இதை கேட்ட எரிக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாக மனைவியை பார்க்குறான். சிமோனா இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடியவ இல்லையே அப்படின்னு அவன் தப்பு கணக்கு போட்டுக்கிறான். பொண்ணு சொன்னதை கேட்ட சிமோனா சட்டுன்னு சுதாரிச்சுட்டு, அது ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு திடீர்னு அந்த ஷவரில் தண்ணி வரல, அதான் மைக்கேல் வந்து அந்த ஷவரை ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு போனா, அதை சொல்கிறாய்வோ அப்படின்னு எப்படியோ சமாளிச்சுட்டா. பொண்டாட்டியோட பேச்சு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்ததால் எரிக்கும் அதை நம்பிட்டான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைக்கேல் திரும்பவும் சிமோனா வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த சிமோனா பயங்கர கடுப்பாயிடுறா. நான் தான் அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேனே, இனிமேல் நம்மளுக்குள்ள எந்த இது இருக்கக்கூடாதுன்னு, நீ எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு அவன் மேலே பாயறா. ஜஸ்ட்டு இந்த ஒரு வேலை தான், இதை முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன், அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு அவன் அஷ்யூர் பண்ணுறான். சிமோனாக்கு இப்போ பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, எங்கே எரிக்குக்கு தன்னோட கள்ள தொடர்பு தெரிஞ்சு போயிருமோ அப்படின்னு. அதே சமயத்தில் அன்னைக்கு வீட்டுக்கு வந்த பீட்டர் அந்த கார்டனை பெருசு பண்ணுறதை பற்றி எரிக்கிட்ட பேசுகிறான். அதாவது இப்போ அந்த குழந்தைகள்லாம் விளையாடுற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லவும் எரிக்கும் அதுக்கு சம்மதிக்கிறான். ஆனால் சிமோனாக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல, முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறா. இதனால் எரிக்குக்கும் சிமோனாக்கும் சண்டை வருது. தன் கோபத்தையெல்லாம் எரிக்கு மேலே தான் அவள் காட்டுறா. ஆனால் எரிக்கு பொறுமையாக அவகிட்ட எடுத்து சொல்லி அவளை கூல் டவுன் பண்ணிடுறா. மறுநாள் பார்த்தீங்கன்னா சிமோனாவுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எந்திரிச்சு நடக்க கூட முடியல அவளுக்கு. ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்க பாத்ரூம்குள்ளே போய்
பயங்கரமாக வாந்தி எடுக்கிறா. இந்த டயர்ட்னஸ், வாந்தி இதெல்லாம் பெண்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வரக்கூடியது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே 2 குழந்தை பெற்றவோ, அவள் உண்டாயிருக்காளா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறா. அவள் உண்டாயிருக்கா. இதனால் மிகுந்த மனவேதனைக்குள்ளாகிறா. பெரிய தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு பாத்ரூம்குள்ளே உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறா. அழுதா மட்டும் கரு கலைஞ்சிருமா என்ன? அதனால் ஒரு டாக்டரை போய் பார்க்குறா. டாக்டரும் இவ உண்டாயிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் சிமோனா என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், இதை கலைச்சரணும் டாக்டர் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் கேட்குற பணத்தை நான் கொடுக்குறேன், எப்படியாவது இந்த கருவை கலைச்சி விடுங்க அப்படிங்கிறா. ஆனால் டாக்டர் செம கடுப்பாயிடுறாரு. இதை பாருமா, இது உன் நாடு இல்லை, இது ஃப்ரான்ஸு. இங்கே அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணுனா கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை தூக்கி உள்ளே வச்சிருவானுங்க. அதோட சரி, அதுக்கப்புறம் நான் மருத்துவமே பார்க்க முடியாது. ஒழுக்க மரியாதையாக அந்த குழந்தைய பெற்று வளர்த்துற வழியை பாரு அப்படின்னு நினச்சி விட்டுறாரு. டாக்டரோட இந்த பதிலால் ரொம்ப அப்செட் ஆகி ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வர்றா. அவளுக்கு இந்த உலகமே சுற்றுற மாதிரி இருக்குது. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போய் வரா. அந்த சமயத்தில் தான் இவ வரவுக்காக பீட்டர் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ரொம்ப டயர்டாக நடந்து வந்துட்டு இருந்த சிமோனாவை என் கூட இப்படி வா அப்படின்னு பலவந்தமாக அவளை ஒரு பக்கத்தில் தள்ளிட்டு போய் அவன் ஃபோனை ஆன் பண்ணி சில ஃபோட்டோஸை காமிக்கிறான். அதை பார்த்ததுமே சிமோனாக்கு தலையே சுற்றிருச்சு. அதிர்ச்சியில் நெஞ்சே அடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. மைக்கேலோட பழைய வீட்டில் சிமோனாவும் அவனும் ஒன்று முன்னா இருந்திருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் இவங்களுக்கு தெரியாமல் இந்த பீட்டர் ஃபோட்டோ எடுத்திருக்கான் போல இருக்கு. ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிக்க சிமோனா அவனை அப்படியே ஹெல்ப்லெஸ்ஸாக பார்க்குறா. இப்போ உனக்கு என்ன வேணும், ஏன் இதெல்லாம் என்னை காட்டி பிளாக்மெயில் பண்ணுற அப்படின்னு ரொம்ப பலவீனமாக கேட்குறா. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நம்ம ஏற்கனவே பேசினபடி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார்டன் அமைக்கிறோம், அதுக்கு நீ சம்மதிக்கிற, அவ்வளவுதான் அப்படிங்கிறா. சரி சம்மதிக்கிற அப்படின்னு அவள் சொல்கிறா. இதை எரிக்கிட்ட சொல்லவும், என்ன திடீர்னு இப்படி ஒரு ஞானோதயம், எந்த மரத்துக்கடி போய் உட்காந்த அப்படின்னு சிமோனாவை அவன் கிண்டல் பண்ணுறான். ஒரு வழியாக பீட்டர் எதிர்பார்த்தபடியே அந்த கார்டனை பெருசு பண்ணுற ப்ராஜெக்டையும் இறங்குறாங்க. அதுக்கு முன்னேற்பாடாக டவுனுக்கு போய் ஷாம்பெயின் எல்லாம் ஓப்பன் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் பீட்டர் அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு எரிக்கையும் சிமோனாவையும் கூப்பிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் அங்கே போன சமயத்தில் தான் சிமோனா அவன் வீட்டு செவுத்தில் சில ஃபோட்டோஸை பார்க்குறா. பார்த்தவளுக்கு ஒரே ஷாக்கு. பல ஃபோட்டோக்களில் பீட்டரும் மைக்கேலும் ஒன்றா இருக்காங்க. இந்த பீட்டர் மைக்கேலை பற்றி என்ன சொல்லியிருப்பான்னா, அதாவது பீட்டர் ஃப்ரெண்டோட பையன் இந்த மைக்கேலு. அவன் ஃப்ரெண்டு ஒரு விபத்தில் இறந்து போயிட்டதால மைக்கேலுக்கு உதவுற வகையில் தன் கூட வச்சிருக்கிறதா சொல்லியிருப்பான். அதெல்லாம் சுத்த பொய். இந்த பீட்டர் தான் மைக்கேலோட அப்பா. இதை தெரிஞ்சுக்கிட்ட சிமோனாக்கு அதிர்ச்சியே தாங்க முடியல. அப்போ தான் அவளுக்கு புரியுது, அப்பனும் மகனும் சேர்ந்து இவகிட்ட இருக்கிற பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு அவங்க போட்ட பிளான் தான் இதெல்லாம் அப்படின்னு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாது அப்படின்னு வெளியே ஓடி வர்றா. பைத்தியம் முடிச்ச விளாட்டம் அங்கிருந்து ஓட அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே மைக்கேலும் பின்னாடியே ஓடி வரான். என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சிமோனாவை பார்த்து அவன் கேட்கவும், சிமோனா பயங்கர கடுப்பாகி அவனை பலார்னு அறையிறா. ஏண்டா, நீங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி எங்கிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கு தானே இத்தனை நாடகம் போட்டிருக்கீங்க. என்னை பிளாக்மெயில் பண்ணுறதுக்காகத்தானே என்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்து என்னை ப்ரெக்னென்ட் ஆக்கியிருக்கிற அப்படின்னு சிமோனா அவனை பார்த்து கத்தவும், என்னது நீ ப்ரெக்னென்ட்டா அப்படின்னு கேட்டு மைக்கேல் சந்தோஷப்படுறான். என்னை தொடாதரா அப்படின்னு பலார்னு அவனை அரைஞ்சு பிடிச்சி தள்ளி விடுறா. ஆனால் மைக்கேலுக்கு தான் அப்பாயிட்டோம் அப்படின்னு சந்தோஷம். இவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை எல்லாத்தையும் அங்கிருந்து பீட்டர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். தூ அப்படின்னு அவன் மூஞ்சிலேயே துப்பிட்டு சிமோனா வேகமாக அங்கிருந்து போயிடுறா. கணவனை போய் பார்த்து, தயவு செய்து இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுங்க. அந்த பீட்டர் ஆகட்டும் மைக்கேல் ஆகட்டும் ரொம்ப பேராசை பிடிச்சவங்க. நம்ம சொத்தை நம்மகிட்ட இருந்து புடுங்கறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பீட்டர் ஏற்கனவே பல தவறுகள் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். முதல் வேலையா இவங்க கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி இங்கிருந்து அனுப்புங்க அப்படின்னு புருஷங்கிட்ட கெஞ்சுன்னு கெஞ்சரா. இதையெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த பீட்டரு, என்னது நான் குற்றவாளியா, நீ குற்றவாளியா, நீயும் மைக்கேலும் சேர்ந்து கூத்தடிச்சது எல்லாம் உன் புருஷங்கிட்ட சொல்லட்டுமா, அப்படியே மைக்கேலோட குழந்தை உன் வயிற்றுல வளர்றதையும் சொல்லட்டுமா அப்படின்னு எல்லா விஷயத்தையும் எரிக்கிட்ட போட்டு விட்டுறான். இதை கேட்டு எரிக்கு நம்ப முடியாமல் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். தன்னை காட்டி கொடுத்துட்டானே அப்படிங்கிற அந்த கோபத்தில் பக்கத்தில் விறகு வெட்ட வச்சிருந்த கோடாரியை எடுத்து பீட்டரோட முதுகில் ஒரே சொருகு. அங்கேயே குப்பர் அடிச்சு விழுந்து பீட்டர் செத்து போயிடுறான். இது எல்லாம் பார்த்துட்டு இருந்த மைக்கேல்
கொஞ்சம் கூட அதிர்ச்சி அடையவே இல்லை. அதுக்கு மாறா சிமோனா கிட்ட வந்து, முதல்ல நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து கிளம்பி போங்க, இங்கே நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க 2 பேர்த்தையும் அங்கேருந்து கிளப்பி விடுறான். எரிக்குக்கு அதிர்ச்சியே தாங்கலை. தம் மனைவியா இப்படின்னு தன்னோட ஆற்றாமையால் தன்னைத்தானே அடிச்சுக்கிறான். அந்த சமயத்தில் தான் சிமோனாவுக்கு ஒரு மெசேஜ் வருது. மைக்கேல் தான் அனுப்பிச்சிருப்பான். எக்காரணத்தை கொண்டு என்னோட குழந்தைய மட்டும் கலைச்சிடாத ப்ளீஸ் அப்படின்னு. காரில் பக்கத்தில் உட்காந்துருந்த எரிக்கு மௌனமாக சிமோனாவே பார்த்துட்டு வரான். இவளால் எப்படி எனக்கு துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான பார்வை. இப்போ ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இனி எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருந்த சமயத்தில் திடுதிப்புன்னு அங்கே சில போலீஸ் வராங்க. வந்தவங்க பீட்டரோட கொலைக்காக சிமோனாவை கைது பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிட்றாங்க. அதாவது செத்து போன பீட்டரோட ஃபோனில் மைக்கேலும் சிமோனாவும் கசமுசா பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குமில்ல, அந்த ஃபோட்டோவை வச்சு சிமோனாக்கு தான் பீட்டரை கொல்றதுக்கு மோட்டிவ் இருக்கும் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காகத்தான் இப்போ இவளை கைது பண்ணி கொண்டு வந்து உள்ள அடைச்சிருக்காங்க. சிமோனாவால் அவ்வளவே நம்ப முடியல. நானா இப்படி அப்படின்னு ரொம்ப மனசு வெம்பி போய் அந்த ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறா. கணவரை குழந்தைகளை பார்க்க முடியாமல் தாம் பண்ண தவறை நினச்சி கண்ணீர் விட்டு அழுது படுத்திருக்கிறா. அந்த சமயத்து தான் கதவை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. நீங்கள் கிளம்பலாம், உங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு பீட்டரை கொன்ன அவரோட பையன் மைக்கேல் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவில் தகராறு ஏற்பட்டிருக்க அந்த கோபத்தில் மைக்கேல் பீட்டரை கொன்னிருக்கான் அப்படின்னு சொல்லி சிமோனாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. சிமோனா ஜெயிலை விட்டு வெளியே வர சமயத்தில் மைக்கேலை போலீஸ் கைது பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அவன் சிமோனாவை ஒரு காதல் பார்வை பார்த்துட்டு போகிறான். தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு சிமோனாவுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான். அவன் காதல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது அப்படிங்கிறது இப்போ சிமோனாவுக்கு புரியுது. ஜெயிலை விட்டு சிமோனா வெளியே வரா. ஜெயிலுக்கு வெளியே எரிக்கு நின்றுட்டு இருக்கான். என் குழந்தைகளை கூப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு 2 குழந்தைகளையும் கூப்பிட்டு எரிக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் சிமோனா கொஞ்சம் கூட கலங்கவே இல்லை. எரிக்க கூட மைக்கேல் தன்னை ரொம்ப காதலிக்கிறத அவள் புரிஞ்சுக்கிறா. அவன் கொடுத்துருக்க இந்த குழந்தைய நான் தனி மரமாக நின்று வளர்த்துறேன் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோட அங்கேயே நிற்கிறா. என்னைக்காவது எரிக்கு ஜெயிலிருந்து வெளியே வருவான். அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் அவன் அந்த வீட்டில் தனியாக வாழ ஆரம்பிக்கிறா. இதோட இந்த படமும் முடியுது. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.